குட் மார்னிங். காலையில எந்திச்சு வந்து என் மூஞ்சிய நான் பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கு. இன்னைக்கு டே 3 ஓட டயட் பார்க்க போறோம். ஸோ 2 நாள் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது நாள் காலையில ஏந்திச்சு வந்து இன்னைக்கு என்னடா செய்ய போறோம் அப்படின்ற மாரியே இருந்துச்சு. காலையிலேயே பால் வச்சு காஃபி போடலான்னு போட்டுட்டு இருக்கேன். நெறைய பேரு டயட்டுன்னா காஃபி குடிக்க மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பாலு, சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்காம அந்த டயட்ட வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா வந்து நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காஃபி, டீ மட்டும் என்னால விடவே முடியாது. காலையில காஃபி, சாயந்தரம் டீ. இது கம்பல்சரி நான் குடிப்பேன் நானு. அதுக்கு பதிலா மிச்சதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் வந்து தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து காஃபி அந்த மாரி நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல சாப்பிடாம கூட இருக்கலாம். அது உங்களோட விஷ் தான். அதனால நான் எனக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆவறது கொஞ்சம் பெட்டரா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, எது வேணாலும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா அந்த காஃபிய மட்டும் என்னால விடவே முடியல. அது ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனாலும் இன்னும் முடியல. சரிங்க. அது வந்து ரசிச்சு வந்து குடிச்சு முடிச்சா தான் என்னோட டே வந்து ஸ்டார்ட்டே ஆகும் சூப்பரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிம்முக்கு இன்னைக்கு லேட்டா தான் கிளம்புனேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருந்தது. ஒண்ணு ஃபுல்லா வரணும், இல்லன்னா நின்னுறணும். அப்படி இல்லாம வந்துட்டே இருந்தது விட்டு விட்டு. ஸோ, அதனாலேயே லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. சரி கிளம்பி போலான்னு பார்த்தா, அப்புறம் பெட்ரோல் இல்ல. அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு வழியா போய் ஜிம்முக்கு போய் சேர்ந்தாச்சு. போனதும் நான் ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் பண்ற மாரி ட்ரெட்மில்ல வந்து கொஞ்சம் வந்து நடப்பேன் நானு. அது வந்து கண்டிப்பா ஒரு 25 மினிட்ஸ் டூ 20 மினிட்ஸ் கண்டிப்பா நடந்துடணும்னு பார்ப்பேன் டெய்லி நானு. நம்மளோட கேலரீஸ் பார்த்தீங்கன்னா 100 டூ 200 கேலரீஸ் எப்படியாவது பர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நெனப்பேன். வாக்கிங்கே ஒரு பெரிய எக்சர்சைஸ் தாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஒரு டார்கெட்டா வச்சிருப்பாங்க. அத ஒருத்தவங்க ஒரு மாரி பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே எக்சர்சைஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்னைக்கு ட்ரெட்மில்ல ஒரு பாருங்க 24 மினிட்ஸ் கிட்ட நடந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 113 கேலரீஸ் பர்ன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோவர் பாடி எக்சர்சைஸ் வந்து பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால, எனக்கு ஆக்சுவலா வந்து கொஞ்ச நாளா வந்து நீ பெயின் இருக்கு. அதனால ஸ்டாப் பண்ணியிருந்தேன். மறுபடியும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போற வழியிலேயே வந்து கீரை, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், ஆ மஷ்ரூமு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன். மஷ்ரூம் கூட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆ அப்புறம் கார்ன் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து நிக்கிதாக்கு வந்து குடுப்பேன் நானு. ஸ்வீட் கார்ன் குடுப்பேன், இல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ குடுப்பேன். அந்த மாரி ஒரு நாள் ஒரு ஸ்நாக்ஸ் குடுப்பேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, பப்பாயா சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. ஒரு பாதி பப்பாயா தான் எடுத்துக்கிட்டேன் நானு. அது வந்து டெய்லி ஒரு ஃப்ரூட் இல்லன்னா ஸ்மூத்தி அந்த மாரி நீங்க வந்து மாத்தி மாத்தி வந்து சாப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாங்க. ஏன்னா, இது ஆக்சுவலா நிகிதாக்கு ஸ்கூலுக்கு குடுத்தேன் நானு. நைட்டுக்கும் வந்து அததான் அவங்களுக்கு வந்து செஞ்சிருந்தேன். அதனால நான் மத்தியானம் சாப்பிட்டுறலான்னு சொல்லிட்டு, அந்த பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி மத்தியானம் சாப்பிட்டேன். ஏன்னா மத்தவங்கலாம் வந்து அத நைட் சாப்பிடுவாங்க. என்னால சாப்பிட முடியாது இல்லையா? அதனால நான் மத்தியானமே வந்து லஞ்சுக்கே வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன். இன்னைக்கு ரைஸ் எடுத்துக்கல. ஸோ 3 டே வந்து என்னோட லஞ்ச் வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கூடவே கொஞ்சம் அந்த கத்திரிக்காய், முருங்கக்காய் பொரியல் எல்லாரும் அவங்களுக்காக செஞ்சது. ஸோ அது இருந்தது கொஞ்சமா. அதையும் வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி பௌர்ணமி. சிவனுக்கு ரொம்ப வந்து விசேஷமான நாளுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நானு கோயிலுக்கு போயிருந்தேன் அன்னைக்கு. அன்னைக்கு 2 கோயிலுக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டேன் நானு. இது காமிச்சிட்டுருக்கேன் இல்லையா? இந்த கோயிலுக்கு போயிட்டு, அங்க விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமிய சூப்பரா பார்த்தேன். அன்னைக்கு வந்து ஃபுல்லா அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் சாதத்த வச்சு ஃபுல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சிவனுக்கு. அ அந்த இத பார்க்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ, அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு, அங்க வந்து பால் அபிஷேகம் அந்த மாரி எல்லா அபிஷேகமும் வந்து நடந்தது. அது எல்லா அபிஷேகமும் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தலைவலியா இருந்தது. என்னன்னே தெரியல. இந்த மாரி ஃபாஸ்டிங் டைம்ல வந்து ஜென்ரலா அந்த மாரிலாம் வரும் தான். ஆனா, எனக்கு அந்த 7 நாள் ஃபாஸ்டிங் முருகனுக்காக இருக்கும்போதெல்லாம் வரல. இப்போ டயட்டுன்னு எடுக்கும்போது தான் இந்த மாரி தலைவலி எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட்டு இந்த பாதி சோளத்த வந்து இப்டி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு கடிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மீதி பாதி நிக்கிதா சாப்பிட்டுட்டா. இந்த பாதிய வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. திடீர்னு வெறி கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னே தெரியல. ஒரு மாதிரி பசியா, இல்லன்னா தலைவலிக்குதா என்னன்னே புரியலங்க. அன்னைக்கு அதுதாங்க எனக்கு டின்னரு. அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து இப்டிதான் போச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் டே 4 பத்தி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். என்ன நடக்குது? என்ன சாப்பிடுறேன்னு. பாய்.